சார் நான் பிறந்து 16 நாள்ல எங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால எல்லாருமே சேர்ந்து நீ தான் பிறக்கும் போதே ஓகே, அப்பா ராசி இல்லாதவன்னு முழுங்கிட்டேன்னு சொல்ல சொன்னாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதை கடந்து வர முடியல என்னால. இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் வசதியா தான் இருந்தோம், உன்னால தான் வசதி போயிடுச்சு, எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு, நீ தர்திரியம்னு சொல்லுவாங்க. கூட பிறக்கவங்களாம் என்னையவே வெறுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தனிமை, சின்ன பிள்ளையிலேருந்தே தனிமை தான் எனக்கு. எனக்கு என் மேல பாசம் கட்ட யாருமே கிடையாது. எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்படியே தனிமையிலே இருந்து ஸ்கூல்ல ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு பயம். எனக்கு என் கூட பழகிறதுனால அவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அப்புறமா நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது சைக்கிள் கொஞ்சம் வெயிட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா நான் எனக்குள்ள நானே பேசிக்க ஆரம்பிச்சேன், எங்கள் அப்பா தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன். கனவுல நான் இவங்கள சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது கரெக்டா தப்பாயிடுமா, கடைசி வரையும் நம்ம இப்படி தான் கஷ்டப்படுமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது கரெக்டு தான், நீ அந்த பையனையே சூஸ் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஒருக்குள்ள தாட் இருந்துச்சு. எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அவங்க இந்து நான் கிறிஸ்டின், ஆனாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறது இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். நான் கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் என்ன நினச்சான்னு தெரில, இந்த கஷ்டத்தெல்லாம் கேட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டார். இது வரைக்கும் எதையுமே அவர் தொட்டதில்லை. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் தரித்திரியம் கிடையாது, எனக்கு கிடைச்ச லக்கு இவர் தான், இவரை வச்சு நான் சக்ஸஸாக இருப்பேன் அப்படின்றத நான் சொல்லணும்னு தான் இங்கே வந்தது. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், தரித்திரியமானா என்னை கல்யாணம் பண்ணதுனால. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைய பிடிச்ச சனியன், எல்லாரும் இதே சொல்கிறாங்க. எனக்கு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுச்சு, எனக்கு வேண்டாம், யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவில் நான் சொன்னேன், நான் உன்னைய நான் தானே வாழ்கிறேன், நான் தான் சொல்லணும், உனக்கு யார் சொன்னால் எனக்கு என்னன்னு. அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓரளவுக்கு முயற்சி பண்ண அவங்க கூட இருக்க முடியல எங்களால். ஆனால் எல்லாரோட பாசமும் எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்கிது. அதனால அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் ஓவர் திங்க் பண்ணி இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அன்லக்கினா எனக்கு அவங்க தான் சார் லக்கி. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே எப்படின்னா எல்லா பழக்கமுமே இருந்துச்சு. இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே விட்டுட்டேன். இப்போ ஓரளவு நார்மலாக இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க இல்லைன்னா எனக்கு என் லைஃப் என்னன்னு தெரியாமல் அது ஏதோ ஒரு வழியில் போயிருக்கும். எப்படி வந்திருப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்க இருக்க தான் சார் எனக்கு லக்கி. என்ன மனுஷன்